வணக்கம் நண்பர்களே. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் சிஏபிஎஃப் எக்ஸாமினேஷன் 2023க்கான இன்டர்வியூ விரைவில் நடக்க போகுது. சிஏபிஎஃப் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகக்கூடிய ஒரு சில கேண்டிடேட்ஸ் என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸை கேட்டாங்க. அவங்களுக்கு நான் கைட் பண்ணேன். மற்ற கேண்டிடேட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு வீடியோ மூலமாக நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் சிஏபிஎஃப் இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷன் கைட்லைன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வருடம் சிஏபிஎஃப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, சிஏபிஎஃப் இன்டர்வியூ எப்படி இருக்கும் இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் இன்டர்வியூ இருக்குது இல்லையா, இதில் எதிர்பார்க்கக்கூடிய பேசிக் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸை சிஏபிஎஃப் இன்டர்வியூலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. முக்கியமான பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், லீடர்ஷிப், மென்டல் அலர்ட்னஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாமே சிஏபிஎஃப் எக்ஸாம்லேயும் எதிர்பார்ப்பாங்க. அதை தாண்டி சிஏபிஎஃப் எக்ஸாமுக்குன்னு யூனிக்காக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், டிசிஷன் மேக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இம்பார்ட்டண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வித்தின் இந்தியா, இந்த ஏரியாஸ்லேயும் நம்ம நல்லா ஒர்க் பண்ணிட்டு போகணும். ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர்ஸை இன்டர்வியூவில் அப்டெயின் பண்ணலாம். சரி, உங்களுடைய டேஃப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. முதல் விஷயம், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாஸ் இதை நோட் பண்ணுங்கள். இதில் நீங்களே என்ன பண்ணணும்னா கொஷின்ஸை ஜென்ரேட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் கொஷின்ஸை ஜென்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹோம் ஸ்டேட், உங்களுடைய ஹோம் டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய அகாடமிக் பேக்ரவுண்ட், அகாடமிக் ஸ்ட்ரீம், அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு வேளை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நோட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுடைய ஹாபி, இந்த மாதிரி முக்கியமான ஏரியாஸ் எல்லாத்துலேயும் நோட் பண்ணி இதில் நீங்களே கொஷின்ஸை ஜென்ரேட் பண்ணணும், நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும். ஸோ இதிலெல்லாம் கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுடைய ஹோம் ஸ்டேட் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் தற்போதைக்கு என்ன, இதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா இருக்கணும். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் அடிக்ஷன் இன் யங்ஸ்டர்ஸ். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அது இல்லாமல் இந்த ரெட் சாண்டர்ஸ் ஸ்மக்லிங், சவுத் இந்தியாவில் இது ஒரு இஷ்யூ. அதே போல் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரை ஜங்ஷன், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா பார்டர், இதில் நக்சல் ப்ரெசன்ஸ் இருக்குது, இது ஒரு சேலஞ்ச். ஸோ இது எல்லாமே செக்யூரிட்டி ரிலேட்டட் சேலஞ்சஸ், லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டட் சேலஞ்சஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம கொஷின்ஸை ஜென்ரேட் பண்ணி ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். உங்களுடைய ஆன்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் ஆன்சர் மாதிரி இருக்கக்கூடாது. ஓரலாக இன்டர்வியூ போர்ட் மட்டும் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அந்த அடிப்படையில் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். சார், மேடம் அப்படின்னு ஆரம்பித்து ஆன்சர்ஸ் இருக்கணும். நம்ம ஆன்சர்ஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், கிறிஸ்பாக இருக்கணும், அப்ளைடாக இருக்கணும். சுற்றி பேசக்கூடாது, தெளிவாக பேசணும். கொஷினை உத்து கவனித்து பெர்ஸ்பெக்டிவை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கரெக்டான பெர்ஸ்பெக்டிவில் ஆன்சர் பண்ணணும். ஸோ இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஏன் சிஏபிஎஃப் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இதில் கிளாரிட்டி இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லுவாங்க, இல்லை யாராவது ஒரு இன்ஸ்பிரேஷனை சொல்லுவாங்க. இதை சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஏன் சிஏபிஎஃப்பை சூஸ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். ஒட்டுமொத்தமாக இதில் கிளாரிட்டி இருக்கணும். ஆனால் கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்டிவ் ஆன்சர் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்ல புரியுதுங்களா? நிறைய பேர் ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் வச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்னோட ஆன்சர் வித்தியாசமாக இருக்கணும், அதனால் நான் இதை மட்டும் சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக சிஏபிஎஃப்பை சூஸ் பண்ணுறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு கேள்விக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ரைட்டா? சரி, ஏன் நீங்கள் சிஏபிஎஃப்க்கு போகிறீங்க? டேஃபில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களான்ற அந்த காலம் இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் ஏன் சிஏபிஎஃப்க்கு வரீங்க அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். இப்போ சிஏபிஎஃப் அப்படின்றது தே ஆர் இன் சார்ஜ் ஆஃப் மெயின்டைனிங் செக்யூரிட்டி. ஒரு நாட்டுக்கு செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். செக்யூரிட்டி என்ன? பாதுகாப்பு. பாதுகாப்பு இருந்தால் தான் அந்த நாட்டில் அமைதி இருக்கும், பீஸ் இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும். அது இல்லாமல் அந்த நாட்டினுடைய மக்கள் அப்போ தான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். பீஸ், ஸ்டெபிலிட்டி, ஜஸ்டிஸ் லீட்ஸ் டு ப்ராஸ்பரிட்டி. அப்போது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை? செக்யூரிட்டி தான் ரொம்ப முக்கியம். செக்யூரிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டியூட்டி ஃபார் த ஸ்டேட். அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் செக்யூரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சியான சிஏபிஎஃப்பில் ஒரு அங்கமாக ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா?
ஸோ இது முக்கியமான ஜஸ்டிஃபிகேஷன். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்களே, ஒருவேளை சிஏபிஎஃப்ல செலக்ட் ஆகிட்டா இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணணும். சார், சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். சிஏபிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டட் தான். ஐபிஎஸ் ஆல்சோ ஹேண்டில்ஸ் லா அண்ட் ஆர்டர் செக்யூரிட்டி. சிஏபிஎஃப் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் சிமிலர் டியூட்டிஸ். அதனால் இதுலேயே என்னுடைய நேச்சுரல் இன்க்ளினேஷன் இருக்குது, எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், அதனால் நான் அதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இப்போதைக்கு என்னுடைய ஃபோக்கஸ் சிஏபிஎஃப்பில் தான் இருக்குது. சிஏபிஎஃப்பில் நான் செலக்ட் ஆகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். உண்மையே பேசணும், எதையும் சமாளிக்கக்கூடாது. நம்முடைய ஆன்சர் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. அதை தாண்டி உங்கள் அகாடமிக் பேக்ரவுண்டு நான் பார்த்தேன், இதில் நீங்கள் இன்ஜினியர் அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க, ஏன் இப்போ சிஏபிஎஃப் ஆஃபீஸராக நீங்கள் ஆக நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கும் நீங்கள் ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் என்னவா இருக்கீங்களோ ஃபஸ்ட்டு அதை மதிக்கணும். ஆமாம் சார், நான் ஒரு இன்ஜினியராகவே நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ஆனாலும் சிஏபிஎஃப் இது எனக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கறதா நான் பார்க்குறேன். இட் ஆஃபர்ஸ் அ வைடர் ஆப்பர்ச்சுனிட்டி, எ பிளாட்ஃபார்ம் த்ரூ விச் ஐ கேன் கிரியேட் எ கிரேட்டர் இம்பேக்ட் ஆன் த லைஃப்ஸ் ஆஃப் மெனி பீப்புள். ப்ராக்டிக்கல் ஆன்சர் பண்ணுங்கள் சார். நான் ஒரு இன்ஜினியராக பிரிட்ஜு கட்டலாம், ரோடு போடலாம், ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது. உதாரணத்துக்கு லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இருக்குது. லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசமில் கிட்டத்தட்ட 9 ஸ்டேட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அங்கே ஒரு இன்ஜினியர் ரோடு போட நினச்சாலும் போட முடியாது, ஏன்னா நக்சல்ஸ் கிட்டேருந்து ஆப்போசிஷன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல முதல்ல செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும் சார், லா அண்ட் ஆர்டர் என்ஷூர் பண்ணணும் சார். அப்போது இந்த ரோலை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார், இப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். ஸோ நான் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இதை நோக்கி போகிறேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுடைய ஆன்சர் இருக்கணும். ஒருவேளை கேள்வி ஃபேக்சுவலாக கேட்குறாங்கன்னு வைங்க, அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா டோன்ட் நோன்னு சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். மற்றபடி கேள்வி அனாலிட்டிக்கலாக இருக்குது, ஒப்பீனியன் பேஸ்டாக இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்தியாவில் நக்சல் ப்ராப்ளம் இருக்குது. இந்த நக்சல் ப்ராப்ளமை எப்படி நம்ம ஒழிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வெறும் நீங்கள் டிஃபென்ஸை மட்டும் வச்சு பேசக்கூடாது. நீங்கள் வந்து சொல்லக்கூடாது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அனுப்பணும், அவங்களோட சண்டை போடணும். இதை தாண்டி என்ன சொல்லணும்னா, அந்த ஏரியாஸ்க்கு டெவலப்மெண்ட் தேவை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அப்போ ஒரு மல்டி ப்ராங்க்டு அப்ரோச் தேவை சார். ஸோ தேர் ஷுட் பி எ மல்டி ப்ராங்க்டு அப்ரோச் இன்க்ளூடிங் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் த செக்யூரிட்டி அப்படின்னு ஆன்சர் பண்ணோம். 2010 அப்போதைக்கு இந்தியாவில் ஏர்ஃபோர்ஸ் சீஃபாக இருந்த மிஸ்டர் நாயக் அவர்கிட்ட மீடியா இந்த கேள்வியை கேட்டாங்க, ஏன் சார் இந்த நக்சல்ஸை ஃபைட் பண்ணுறதுக்கு சிஆர்பிஎஃப், போலீஸ், ஆர்மி எல்லாம் அனுப்பிச்சு நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க, ஏன் நம்ம நாடு இந்த மாதிரி அவங்ககிட்ட போராடிட்டுருக்கு, ஒரே நைட்டில் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் அனுப்பி அந்த நக்சல்ஸ் எல்லாரையும் சுற்றி தரலாமே வானத்திலிருந்து அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நாயக் அவர்கள் ஒரு அழகான ஆன்சர் பண்ணார், அப்படிலாம் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஆஃப்டர் ஆல் நக்சல்ஸ் தே ஆர் அவர் ஓன் சிட்டிசன்ஸ், நம்முடைய மக்கள். அவங்க ஒரு சில பிரச்சனைகளால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாவோயிசம், நக்சலிசம் இந்த கொள்கையை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க ஆக்சுவலாக பாவம், அவங்கள அதுலேருந்து மீட் எடுக்கணும், அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும், அத்தியாவசியமான தேவைகளை கொண்டு போய் சேர்க்கணும், எஜுகேஷனை கொண்டு போகணும், உட்கட்டமைப்பை கொண்டு போகணும். அப்போ ட்ரஸ்ட்டை உண்டாக்கணும். இந்தியன் கவர்மெண்ட் மேலே அவங்களுக்கு ட்ரஸ்ட்டை உண்டாக்கிட்டு அவங்களே அந்த நக்சல் குரூப்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு அழகான ஆன்சர் பண்ணார். அதே நேரத்தில் நம்ம செக்யூரிட்டியும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், தேவைப்பட்டால் நம்ம கண்டிப்பாக இந்த நக்சல் கேடர்ஸை நியூட்ரலைஸும் பண்ணணும் அப்படின்ற ஆன்சர் பண்ணார். அப்போது நாயக் அவர்களுடைய வியூவை மறந்துடாதீங்க, இப்படி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், ரைட்டுங்களா? அது இல்லாமல் நான் சொல்கிற ஏரியாஸில் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போங்க. இந்த 7 சிஏபிஎஃப் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அசாம் ரைஃபிள்ஸ், சசாஸ்திர, சீமாபால், சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எந்த ஆண்டு இந்த ஃபோர்ஸ் உருவாக்கப்பட்டது, இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போயிடணும். ஸோ இதில் கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப இன்டெப்த்தாக போய் மனப்பாடம் பண்ணுவோன்னா முடிஞ்ச வரைக்கும் நாலேஜை கெயின் பண்ணணும். அடுத்தது இந்தியாவுடைய முக்கியமான செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்ன, இதை பார்த்துட்டு போங்க. முக்கியமான இஷ்யூஸ் நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். ரெட் காரிடார், கிட்டத்தட்ட 9 ஸ்டேட்ஸ், சவுத் இந்தியா ட்ரை ஜங்ஷன் ஆரம்பித்து பீகார் நேபாள் பார்டர் வரைக்கும் இந்த ரெட் காரிடார் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த நக்சல் ப்ராப்ளம். இவங்க யாருன்னா லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இவங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து இந்தியன் ஸ்டேட்டை ஓவர் த்ரோ பண்ணிடணும்.
பட் அவங்க மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சர்ஜென்சி, கிளர்ச்சி. இன்சர்ஜென்சி யாருன்னா ஒரு நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த நாட்டை எதிர்ப்பாங்க. ஆர்ம்டு வைலன்ஸ் இதை வச்சு அவங்க எதிர்ப்பாங்க. இவங்க தான் இன்சர்ஜென்ஸ். அப்போ மீன்ஸ் வந்து இன்சர்ஜென்சி, அப்ஜெக்டிவ் வந்து ஓவர் த்ரோ இந்த இந்தியன் ஸ்டேட். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ரெட் காரிடார், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், மாவோயிஸ்ட் அண்ட் நக்சலைட்ஸ், தேர் அப்ஜெக்டிவ் அண்ட் மீன்ஸ். ரெண்டாவது, நார்த் ஈஸ்ட்லேயும் இதே பிரச்சனை இருக்குது. அங்கே அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டிசம். அங்கே இருக்க நிறைய குரூப்ஸ் வந்து தனி நாடு வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அப்ஜெக்டிவ் செப்பரேட்டிசம், மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே இன்சர்ஜென்சி தான். மூன்றாவது, ஜம்மு காஷ்மீர். இங்கேயும் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ்க்கு செப்பரேட்டிசம், மீன்ஸ் வந்து இன்சர்ஜென்சி. அது இல்லாமல் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் வந்து இந்த காலிஸ்தான் மூமெண்ட். அங்கே அப்ஜெக்டிவ் செப்பரேட்டிசம், மீன்ஸோ இன்சர்ஜென்சி. ஸோ எங்கெங்கெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும். அடுத்து என்ன பண்ணுங்கள், ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவுக்கு போங்க. லோக்சபா, ராஜ்யசபா வெப்சைட்ஸ்க்கு போய் செலக்டிவாக இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இதுக்கு கவர்மெண்ட் ரீசெண்டாக எடுத்துக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னன்னு பாருங்கள். தற்போதைக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவில் எல்டபிள்யூ அஃபெக்டடாக இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் பாருங்கள், இதனுடைய ப்ராக்ரஸ் பாருங்கள். இதில் கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஸோ இதிலலாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். முக்கியமான ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஏபின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, ஓல்டு ஸ்கீம். அது இன்டெகிரேட்டட் ஆக்ஷன் பிளான். இந்த ஐஏபி ஸ்கீம் கீழே இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், சிஆர்பிஎஃப், ஆர்மி இவங்க எல்லாருமே டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடலாம். உதாரணத்துக்கு எல்டபிள்யூ அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போய் நீங்கள் ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அப்போது இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இவங்க பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடலாம். ரோடு போடலாம், பிரிட்ஜ் போடலாம், ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்துருங்க. அதே போல் இந்த நார்த் ஈஸ்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸ், இதில் ரீசெண்டாக கவர்மெண்ட் சைன் பண்ண அக்ரிமெண்ட்ஸ் என்ன, எந்த குரூப்போட எந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாங்க, முக்கியமான குரூப்ஸ் அவங்களுடைய டிமாண்ட் என்ன, இதை பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு நாகா குரூப்ஸ், இதில் முக்கியமான குரூப்ஸோட டிமாண்ட் என்ன, தனி நாடு கேட்குறாங்க. தனி நாடு இந்தியாவில் மட்டும் கேட்கல, மியான்மரில் இருக்கக்கூடிய ஒரு சில பார்ட்ஸும் சேர்த்து செப்பரேட் நேஷன் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன, இந்தியா மியான்மர் சேர்ந்து இந்த இன்சர்ஜென்ஸ் குரூப்ஸ்க்கு எதிராக வேலை செய்யணும். ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இதில் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் நமக்கு தேவை. அதே போல் இந்த மாவோயிஸ்ட் கார்டருக்கு மியான்மரில் இருக்க சில குரூப்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணுறாங்க. இது ஒரு சேலஞ்ச். அப்போ இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளேருந்து மட்டும் சேலஞ்ச் வரல, எக்ஸ்டர்னலாகவும் சேலஞ்ச் வருது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் அசோசியேட் பண்ணி படிக்கணும், அனாலிட்டிக்கலாக படிக்கணும். ரைட்டா? அதே போல் ஜம்மு காஷ்மீர், இதுக்கு பாகிஸ்தான்லேருந்து சப்போர்ட் இருக்குது. காலிஸ்தான் மூமெண்ட்டுக்கும் பாகிஸ்தான்லேருந்து சப்போர்ட் இருக்குது. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அஜெண்டாவாகவே இந்த காலிஸ்தான் மூமெண்ட்டில் இருக்க குரூப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ சேலஞ்ச் என்னன்றதை லேர்ன் பண்ணணும். முக்கியமான குரூப்ஸை பார்த்துருங்க. இதுக்கு கவர்மெண்ட் எடுத்துக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன, இதையும் நீங்கள் பார்த்துருக்கணும். அடுத்து இந்த ஏரியாஸ்லேருந்து கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட், அதை நல்லா பார்த்துருங்க. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதில் இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்ன, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை பாருங்கள். ஜீவன் ரெட்டி அவர் வந்து ஆப்ஸ்பா ஆக்டை ஸ்கிராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ரெக்கமெண்டேஷன் பாருங்கள். அடுத்தது என்ஐஏ ஏஜென்சி, இதனுடைய ரோல் என்ன, இதை பாருங்கள். இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரா, இந்த ஏஜென்சிஸ்னுடைய ரோல் என்ன, இன்டர்னல் செக்யூரிட்டி, எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி, இதில் இவங்களுடைய ரோல் என்ன, இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இதை பார்க்கணும். அடுத்தது முக்கியமான ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டுக்குன்னு ஃபோர்ஸஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு கிரே ஹவுன்ஸ் ஆந்திராவில் இருக்குது. இந்த ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா ஜாகுவார்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ஜென்ஸ்க்கு எதிராக ஒர்க் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். இவங்க மெயினாக அந்த நக்சல்ஸ் இவங்களை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸஸ்னுடைய நேம் பார்த்துருங்க, முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு போயிடுங்க, இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். அது இல்லாமல் இந்த ரெட் கார்டார்னு வரும்போது கடந்த சில வருடங்களில் இந்த நக்சல்ஸை எப்படி ஸ்டேட் ஃபோர்ஸஸ் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆந்திராவில் ஆப்ரேட் பண்ண நக்சல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஆப்ரேட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இன்னும் ஃபர்தர் சவுத்துக்கு ட்ரை ஜங்ஷனுக்கு வர முயற்சி பண்ணாங்க. ஏன்னா ஆந்திரா கவர்மெண்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த நக்சல்ஸ்க்கு எதிராக. அதுக்கு முன்னாடி சத்தீஸ்கர் கவர்மெண்ட் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. அப்போது சத்தீஸ்கர்லேருந்து அப்படியே கீழே இறங்கி, இங்கே நான் கீழேன்னு சொல்கிறது டவுன் சவுத் இறங்கி அவங்க ஆந்திராவுக்கு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துருங்க. சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்லேருந்தே படிக்கலாம், ஆனால் ஆத்தென்டிக் சோர்ஸ்லேருந்து படிங்க. ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த ஆர்டிகல்ஸ்லேருந்து படிக்கலாம், அல்லது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோக்கே நீங்கள் நேரடியாக போயிடலாம். கூகுளில் போய் கீவேர்டு வச்சு சர்ச் பண்ணி நீங்கள் போகலாம். உதாரணத்துக்கு ஆந்திரா கவர்மெண்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் நக்சல்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் வரும், அதை பாருங்கள். ட்ரை ஜங்ஷன் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு சேலஞ்ச் ஃப்ரம் நக்சல்ஸ் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் இருக்குன்னா அதை பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அடுத்தது சிச்சுவேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்கள் ஒரு சிஏபிஎஃப் ஆஃபீஸராக அசியூம் பண்ணிக்கோங்க.
இப்போது இன்சர்ஜன்ஸ் கிட்டேருந்து த்ரெட் வருது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் வந்து எப்பவுமே எமோஷனலாக பண்ணக்கூடாது, ப்ராக்டிக்கலாக இருக்கணும். பட் ரூல் ஆஃப் லா அப்படி தான் இருக்கணும். உதாரணத்துக்கு சில வருடங்கள் முன்னாடி காஷ்மீரில் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் என்ன பண்ணார்னா, இந்த ஸ்டோன் த்ரோவர்ஸ்லாம் இருப்பாங்க, இந்த ரயட் நடக்கும், சில பேர் ஸ்டோன்ஸ் எடுத்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மேலே அடிப்பாங்க, அது ரிஸ்க் தான். இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் மாட்டிட்டார். அவர் என்ன பண்ணார்னா, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த ஸ்டோன் பெல்டர் அந்த ஆளே ஒருத்தர் பிடிச்சி ஜீப்புக்கு முன்னாடி கட்டி அப்படியே கொண்டு போனார். அப்போ தான் மற்றவங்க வந்து இவர் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக. உதாரணத்துக்கு இதை கேள்வியாக உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க, இது கரெக்டாக தப்பா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எமோஷனலாக ஆன்சர் பண்ணக்கூடாது, சினிமாவில் காட்டுற மாதிரி ஹீரோ பேசுகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் பண்ணது கண்டிப்பாக தப்பு தான், இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். செக்யூரிட்டி ஃபோர்ஸை கவர்மெண்ட் ட்ரெயின் பண்ணுது, யூ ஆர் கெட்டிங் ட்ரெயின்டு ப்ரொஃபஷ்னலி. தேவைப்பட்டால் கன் எடுத்து 10 பேர் கூட சுடலாம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை சுடலாம், அது கரெக்டானது. ஜீப்பில் கட்டி இழுக்கிறது, பைக்கில் கட்டி இழுக்கிறது, இந்த மாதிரி செய்யக்கூடாது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் லா, இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ். இப்படி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். மேற்கொண்டு கேள்வி கேட்டாலும் தைரியமாக ஆன்சர் பண்ணணும். சார் இந்த மாதிரி ஆக்ஷனில் நம்ம ஈடுபட்டால் அப்போ அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் நமக்குமே வித்தியாசம் இல்லாமல் போயிடும் சார் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு லீடரையோ பார்ட்டியோ மைண்டில் வச்சு ஆன்சர் பண்ண வேணாம். இந்தியன் ஸ்டேட்டை மட்டும் தான் வச்சு ஆன்சர் பண்ணணும். ஸ்டேட்டுங்கிறது நாடு. உங்களுக்கு எய்டாக என்ன இருக்கணும்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் முன்னாடி இருக்கணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேல்யூஸ் சாவரன்ட்டி, செக்குலரிசம், ஈக்குவாலிட்டி, ரைட்ஸ், டெமோக்ரஸி. கான்ஸ்டியூஷனில் சாவரன்ட்டியும் இருக்குது, டெமோக்ரஸியும் இருக்குது. டெமோக்ரஸி ரைட்ஸை கொடுக்குது, எனக்கு உரிமை இருக்குது. அதுக்குன்னு அந்த உரிமையை வச்சு நான் ரோட்டில் நான் வந்து ரகலை பண்ண முடியாது, ரைட்டா? அப்படி நான் பண்ணேன்னா அது நாட்டினுடைய சாவரன்ட்டியை பாதிக்கும். அப்போ ஒரு சிஏபிஎஃப் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும், மக்களுடைய ரைட்ஸை மதிக்கணும், டெமோக்ரஸியை மதிக்கணும், லிபர்ட்டியை மதிக்கணும். அதே நேரத்தில் நாட்டுடைய செக்யூரிட்டிக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி யார் என்ன பண்ணாலும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ இதை வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். கான்ஸ்டியூஷனை கைடாக வச்சு ஆன்சர் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ணுங்கள், ரைட்டா? அது இல்லாமல் இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, ப்ராப்ளம்ஸ் எல்லாம், இதெல்லாம் ஒரு முறை ப்ரீஃபாக பார்த்துட்டு போயிடுங்க. அவங்களுடைய பே, இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் ரிலேட்டட் சேலஞ்சஸ் என்ன, ட்ரைனிங், அது இல்லாமல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்சென்டிவ்ஸ், அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கிரீவன்சஸ் என்ன, இதெல்லாம் ஜென்ரலாக பார்த்துட்டு போங்க. அது இல்லாமல் இந்த இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎஸ் ரெக்ரூட்ஸை தான் சீஃபாக போடுறாங்க. ஏன் ஐபிஎஸ் ரெக்ரூட்ஸை மட்டும் சீஃபாக போடணும்? ஏன் வந்து சிஏபிஎஃப்லேயே வரக்கூடிய ஆஃபீஸர்ஸை போடக்கூடாது? இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போங்க. நீங்கள் எக்ஸ்பர்ட் மாதிரி எதையும் ஜட்ஜ் பண்ண வேணாம். இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது சார், அதனால் இதுக்கு நம்ம தேவையான நடவடிக்கைகளை எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பேலன்ஸ்டாக ஆன்சர் பண்ணால் போதும். ரொம்பலாம் உங்களை ட்ரில் பண்ண மாட்டாங்க. ஆன்சர் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும், சென்சிபிளாக இருக்கணும். அனாலிசிஸ் தான் முக்கியம். நீங்கள் அந்த இஷ்யூவை எப்படி பார்க்குறீங்க, அந்த பார்வை தான் முக்கியம், ரைட்டா? இப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சு ஆன்சர் பண்ணுங்கள். அது இல்லாமல் ப்ரீஃபாக நான் சொல்கிற ஏரியாஸை பார்த்துட்டு போங்க. யூஎஸ், சைனா மாதிரி கண்ட்ரீஸ், இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதை ப்ரீஃபாக பார்த்துருப்பாங்க. ரொம்ப உள்ளே போகணும். உதாரணத்துக்கு அமெரிக்கா எடுத்துக்கோங்க, அவங்க ஹோம்லேண்ட் செக்யூரிட்டின்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம், அவங்க ஹோம்லேண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான், ரைட்டா? ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிக்கு அமெரிக்கா எடுத்துக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, அதை பார்க்கணும். ஸோ ப்ரீஃபாக பார்த்துருப்பாங்க. ஒரு 2-3 நாடுகள் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரீசண்டாக இந்தியா நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸோட செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, இதை நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. முக்கியமான நாடுகள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், மியான்மர், நேபாள், இந்த மாதிரி நாடுகள், இவங்களோட நம்ம எடுத்துக்கூடிய இனிஷியேட்டிவ் என்ன. மெயினாக மியான்மரோடு சேர்ந்து நம்ம நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். அதே போல் பங்களாதேஷோடு சேர்ந்து நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். ஸ்மார்ட் ஃபென்ஸ், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பார்டர், பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைசஸ், இதெல்லாம் ஓவராலாக ஒரு முறை பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ நான் சொன்ன ஏரியாஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ரொம்ப ஃபேக்சுவலாக போகணும், பட் ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும் எல்லாத்துலேயும். அதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபேக்சுவலாக ட்ரில் பண்ணாங்கன்னா டோன்ட் நோ சார்னு சொல்லுங்கள். அந்த ஹானஸ்டியாக அவங்க மதிப்பாங்க. ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஃபேக்சுவலாக இருக்குது, அதை பற்றி நான் படிக்கவே இல்லைன்னா, சார் ஐ எம் சாரி, ஐ ஹவ் நாட் ரெட் அபவுட் திஸ், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ அபவுட் திஸ்னு கேளுங்க. அதுக்கே ஃபுல் மார்க் போடுவாங்க. லேர்ன் பண்ணுற ஆள் தான் தேவை, ஈகோ இல்லாமல் லேர்ன் பண்ணணும். அவங்க சொல்லி தருவாங்க. அதை கேட்டுட்டு
தேங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ சார், ஐ லேர்ன் ஃப்ரம் யூ, தேங்க்யூ மேடம் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இந்த எனர்ஜி தான் வேணும். ரைட்டா? இன்டர்வியூவில் ஹம்புளாக இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும், அதே நேரத்தில் தைரியமாக பேசணும், போல்டாக பேசணும். எந்த காரணத்தை கொண்டும் ஆர்கியூ பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு சென்சிபிளாக பேசுங்க. அதை தாண்டி இன்டர்வியூ போர்டு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா லிசன் பண்ணுங்கள். கேள்வியை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண விடுங்க. ரைட்டா? எதையுமே ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா கூட சென்சிபிளாக, ப்ராக்டிக்கலாக, பேலன்ஸ்டாக எடுங்க. உங்களுக்குன்னு ஒரு சப்ஜெக்டிவ் ஸ்டாண்டு கிடையாது. என்ன ரியாலிட்டியோ அதை வச்சு தான் நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கணும். உதாரணத்துக்கு ஆப்ஸ்பா ஆக்ட் இருக்குது. ஆப்ஸ்பா ஆக்ட் இந்தியாவுக்கு தேவைன்னா அது தேவை தான், ஒரு சில நேரங்களில் தேவை தான். அதே நேரத்தில் அந்த ஆப்ஸ்பா ஆக்ட்னால ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனும் நடந்திருக்கு. அப்போ பேலன்ஸ்டாக தான் ஆன்சர் பண்ணணும். ஆப்ஸ்பா போன்ற ஆக்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு சில நேரங்களில் தேவை சார், ரெசல்யூட் ஆக்ஷனுக்கு தேவை. அதே நேரத்தில் இட் இஸ் ட்ரூ தட் சர்டன் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் ஹவ் ஆல்சோ ஹேப்பன்ட். அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஆக்டில் சேஞ்சஸை கொண்டு வரலாம், சேஃப்கார்ட் கொண்டு வரலாம், அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ணணும். ரைட்டா? சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஆல்ரெடி கெயின் பண்ண நாலேஜை நீங்கள் தாராளமாக சிஏபிஎஃப் இன்டர்வியூக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் சொன்ன பாணியில் யூஸ் பண்ணணும். நான் சொல்கிற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். நான் சொன்ன ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். நன்றி.